பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் நம்முடன் ராஜகம்பீரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி இந்த திரைப்படங்கள் எல்லாம் பணியாற்றி அதில் என்ன விதமான ஒரு காட்சி அமைப்புகளில் வித்தியாசங்கள், லைட்டிங்கில் வித்தியாசங்கள் அப்படிலாம் காட்டி ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தியவர். உலக சினிமா அப்படின்னு ஆனந்த விகடனில் தொடர் எழுதி பெருமளவுக்கான இளைஞர்களை சினிமா துறைக்கு இன்னும் வசீகரத்துடன் ஈர்த்தவர். அவருடைய மறைவு, செலியனுடன் உங்களுக்கு இருந்த தொடர்புகள், அவருடன் நீங்கள் பணியாற்றிய நினைவுகள், அது குறித்து சொல்லுங்கள். செலியன் அவர்களை 90களினுடைய தொடக்கத்திலே என் கல்லூரி காலங்களிலே கலை இலக்கிய செயல்பாடுகள், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்ந்த செயல்பாடுகளின் வழியாக நான் அறிவேன். ஏன்னா அவருக்கு எனக்கு ஒரே மாவட்டம். அவர் சிவகங்கை, நான் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கலை இலக்கிய செயல்பாடுகள் வழியாக எனக்கு அவரோட அறிமுகம். அதற்கு பின்பு அவர் திரைத்துறைக்கு சீமானோடு வீரநடை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றி, ஆனால் அவர் ஒளிப்பதிவாளராக வேண்டும் என்கிற ஆசையில் இருந்தார். அதனால் அவர் நிறையா ஃபோட்டோகிராஃப்லாம் நிறையா எடுப்பார். அதில் ஏற்பட்ட ஒரு இதில் PC ஸ்ரீராம் அவர்களை தொடர்பு தொடர்ச்சியாக அவர்கிட்ட முயற்சி செஞ்சு அப்புறம் அவர்கிட்ட உதவி ஒளிப்பதிவாளராக சேர்ந்தார். அவர்கிட்ட 2 படங்கள் வேலை செய்கிறார். முகவரின்னு ஒரு படம், அஜித்லாம் நடித்த ஒரு படம். அது மாதிரி அலைபாயுதே மணிரத்னம் இயக்கத்தில் வந்த ஒரு திரைப்படம். இது 2மே PC ஸ்ரீராமுடைய ஒளிப்பதிவில் வந்தது. அவரிடத்தில் 2 படங்கள் பணியாற்றி விட்டு நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. ஜெயகாந்தன் பற்றிய டாக்குமெண்ட்ரி, அது இளையராஜா இசையமைப்பாளர் தயாரிப்பு. அது ரவி சுப்பிரமணியம்னு ஒரு கவிஞர் அதை இயக்கினார். அதில் இவர் தான் ஒளிப்பதிவாளர். அந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கார். அப்போ இவருடைய அது போக அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆனந்த விகடனில் உலக சினிமா பற்றி ஒரு தொடர் எழுதுகிறார். 2 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞரும் கூட, நல்ல எழுத்தாளர், சிறுகதைகள் எழுதியிருக்காரு. சிறுகதைக்கான கதா விருதுன்னு சொல்லக்கூடிய மிக உயரிய விருதையும் பெற்றிருக்காரு. ஹார்மோனியம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பன்முக கலைஞர், வெறும் ஒளிப்பதிவாளர் கிடையாது. இசை கற்றுக்கார். மேற்கத்திய இசை பற்றி ஒரு 10 வால்யூம் இருக்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. அது மாதிரி இசையில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாரு. சிறுகதை எழுத்தாளர். அதுக்கு உலக சினிமா பற்றி அவர் எழுதுனதற்கு பின்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சினிமா என்பது ஒரு அசலான சினிமா கிடையாது, ஒரு பியூர் சினிமா கிடையாது. இது ஒருத்தன் 40 பேர் அடிக்கிறான், காதல் வந்தால் எல்லாரும் தனிமையில் தான் போய் காதலியை சந்திப்பான், இவன் என்னடானா குரூப் டான்ஸ் ஆடுறாங்க. இது ஒரே முழுக்க ஒரு இசை கச்சேரியில் நடனம் ஆடுறது மாதிரி திரைப்படங்கள் இருக்குது. இது ஒரிஜினல் கிடையாது. ஒருத்தன் 2 மணி நேரத்தில் சினிமாவில் எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வச்சிடறான். உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. ஹீரோட்ட கொடுத்தா உடனே தீர்த்து வச்சுறான். அதை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஹீரோவுக்கு. அந்த மாதிரியான ஒரு சினிமா என்பது உண்மையான சினிமா கிடையாது. இதுக்கு பேர் மசாலா படம். மசாலாங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு இறைச்சி சமைக்கிறோம் அல்லது ஒரு காய்கறி இதெல்லாம் சமைக்கிறோம்னு வச்சுங்க. நீங்கள் காய்கறி சமைச்சிங்கன்னா அதை நீங்கள் நறுக்கும் போது பச்சை வாடை வரும். கத்திரிக்காய் நறுக்கிறீங்க, முருங்கைக்காரங்க, ஒரு பச்சை வாசனை வரும். அதில் நீங்கள் இறைச்சி சமைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு கவுச்சி வாசனை வரும். சிக்கனு, மீன்லாம் நீங்கள் ஆஞ்சி ரெடி பண்ணிங்கன்னு வச்சுங்க, அதுக்குள்ளே ஒரு கவுச்சி வாசனை. இந்த மசாலாங்கிறது என்னென்னா, அந்த கவுச்சி வாசனையை காலி பண்ணிடும். இங்கே காய்கறியில் ஒரு பச்சை வாசனையை காலி பண்ணிடும். அப்போ அசல் தன்மையை இழக்க வைப்பது தான் மசாலாவோட வேலை. மசாலா படம்னா என்னென்னா, அசலான கதைகளை சொல்லாமல் ஒரு மேஜிக் ஷோ மாதிரி நடத்துகிறது தான் மசாலா படம். இந்த பட வகைகள் உண்மையான படம் கிடையாது. உலகத்தின் தலை சிறந்த படங்கள் என்று சொல்லப்படுகிற படங்களுக்கு மொழி, தேசம், இனம், நடிகன் அந்த வேறுபாடெல்லாம் இல்லை. அதுக்குள்ளே ஒரு உணர்வை கடத்த முடியும். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்கிற ஒரு படம் ஒரு குழந்தையை இப்போ மையமாக வைத்து, ஒரு ஷூ வாங்குறதுக்கு வசதி இல்லாத ஒரு தகப்பன், 2 ஷிஃப்ட்டில் மாறி படிக்கிற பிள்ளைங்க ஒரே ஷூவை போட்டு அந்த ஸ்கூலுக்கு எப்படி போகுது, அது எப்படி பரிதவிக்குது, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான படங்கள்லாம் உலகத்தில் ஆஸ்கார் விருது பெறுது. உலகத்தின் தலை சிறந்த விருதுகள்லாம் பெறுது. இதுதான் உண்மையான திரைப்படம் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு தொடரை உலக சினிமாவில் அவர் எழுதுகிறார். அதற்கு பின்பு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒன்று, அவருடைய காட்சியை ஒன்று பார்த்துட்டு சங்கருடைய ப்ரொடக்ஷன்ஸ் அதில் தயாரிக்கப்பட்ட படம் பாலாஜி சக்திவேல் காதலுங்கிற படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு பின்னாடி கல்லூரின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதிய ஒளிப்பதிவாளராக இவர் தேர்வு செய்யும். கல்லூரியில் தொடங்கி தென்மேற்கு பருவக்காற்று, பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அப்புறம் இயக்குனர் பாலாவுடைய பரதேசி, தாரதப்பட்டை,
அப்புறம் தேசிய விருது பெற்ற ஜோக்கர், இது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் வேலை செஞ்சார். அவர் வேலை செஞ்ச படங்கள் எல்லாமே தேசிய விருது. ஜோக்கருக்கு தேசிய விருது, தென்மேற்கு பருவக்காற்றுக்கு 3 தேசிய விருது. எனக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தேசிய விருதுக்கான இலக்கணங்கள்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணுனா அது வந்து அந்த இடத்த அடையும் அப்படிங்கிறதுக்கான மீட்ரு தெரிஞ்சவர். இந்த மீட்ரு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஆள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா தான். பாலு மகேந்திராவும் ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனராக ஆனவர். ஆனால் பாலு மகேந்திரா எழுத்தாளர் கிடையாது. இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, உலக சினிமானா என்னன்னு எல்லாத்துக்கும் சொன்னார்ல, சில பேர் விளக்கங்கள் நல்லா சொல்லுவாங்க, நீ எடுத்துக்காட்டுனா அந்த படம் மொக்கையாக இருக்கும். இவர் அப்படி கிடையாது. இவர் டூலெட்னு ஒரு படம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு 45 லட்ச ரூபா செலவில் ஒரு படத்தை எடுத்து 84 விருதுகள், கிட்டத்தட்ட அதுலேயே கோடிக்கணக்கான வசூல். ஒவ்வொருன்னு ப்ரைஸ் அடிக்கும், 10 லட்சம் 8 லட்சம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் படம். கோடிக்கணக்கில் வசூல். நீங்கள் பெரிய அளவில் ஓடிடி தளத்தில் பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க. ஏறத்தாழ கோடிக்கணக்கில் 45 லட்சத்தில் தயாரித்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி வசூல் அளவுக்கு மாபெரும் வெற்றி படைப்பாக மாற்றுறாரு. இதை பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமா தயாரிப்பது அப்படின்னாலே கோடிக்கணக்கான ரூபாய். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷாலுங்கிற நடிகர் சொன்னார் 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா எடுத்துகிட்டு சினிமாவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு ஒரு முறை சொன்னார் சமீபத்தில், சில ஆண்டுக்கு முன்னாடி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 லட்ச ரூபா இருந்தால் படம் எடுக்கலாம், 25 லட்ச ரூபா இருந்தால் போதும், மகத்தான ஒரு கலைப்படைப்பை உருவாக்கலாம் அப்படி சொல்கிறப்ப, இந்த சுயாதீன சினிமா அப்படின்னு ஒரு வகை, எந்த நடிகனையும் சார்ந்திருக்காமல், எந்த தயாரிப்பாளரையும் சார்ந்திருக்காமல், உனக்கு கிடைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, கேமரா வச்சு, உன்னுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கை அனுபவத்தை, எப்படி ஒருத்தன் சிறுகதை எழுதுறான், எப்படி ஒருத்தன் கவிதை எழுதுறான், அவன் யாரையும் சார்ந்து இல்லை, அது மாதிரி நம்ம சினிமாவை நம்ம ஒரு சின்ன டீம் வச்சுட்டு நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார். ஒரு ஃபிலிம் ஸ்கூல் நடத்தினார், ஒரு மியூசிக் ஸ்கூல் ஒன்று நடத்தினார், பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருந்தார். இப்போ நமக்கு என்ன வருத்தம்னா, அவர் இன்னும் சில காலம் வாழ்ந்திருந்தால், எந்த கெட்ட வழக்கம் இல்லை, சினிமாக்காரனா சரக்கு அடிப்பான், அப்படி இருப்பான்லாம் சொல்லுவாங்கல்ல, எதுவுமே இல்லாதவர் அவர். டீ காஃபி சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர். அவர் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு திடீர்னு நோய்வாய்ப்பட்டு திடீரென்று காலமாகி விட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இதில் என்னன்னா வந்து, அவர் விட்டு சென்ற இடம் ஒன்று இருக்குல்ல, அதை நிரப்புவதற்கான ஆசான்கள் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு இதுக்கெல்லாம் ஒன்றும் அடுத்த தீர்வு யாரும் இல்லை, ரெமெடி இல்லை. இதில் என்னென்னா, இதை காசு பறிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து சினிமா கற்றுத்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை கட்டுன்னு சொல்லி கார விட்டு பசங்க ஆர்வ கோளாறு அலைகிறவங்க, அவங்ககிட்டலாம் வந்து லட்சக்கணக்காக பணம் வாங்கி வசூல் பண்ணுறதுக்கான பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மாதிரி கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. சினிமாவே அதனுடைய எளிய வடிவத்தில் சொல்லிக் கொடுக்குறது இருக்குல்ல. அது உதாரணமாக அவர் சொல்கிறாரு, 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கணுமா, என்கிட்ட வராத. 10 லட்ச ரூபாய்க்கு படம் எடுக்கணுமா, என்கிட்ட வாங்குறேன். இது மற்றவெல்லாம் என்ன சொல்லுவான், 10 கோடி ரூபா இருந்தால் என்கிட்ட வா, 10 லட்சம் இருந்தால் வந்துடாத, அதான் சொல்லுவான். அதுக்கு நேர்முரணா அவர் பண்ணார். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய பரதேசி படம் வந்து ஒருத்தன் சொந்த நிலத்தில் பிழைக்க முடியாமல் பஞ்சத்தில் வந்து பிழைப்பு தேடி அலைகிறது இருக்குல்ல, அதை வந்து அவர் படமாக எடுக்கிறாரு. அது வந்து அவர் வாழ்ந்த நிலத்தில், சிவகங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய மானாமதுரை பகுதிகளில் இருக்கக்கூடிய வந்து இளையாங்குடி சாலை போகிற வழியில் காஞ்சு போய் கிடக்கிற ஒரு இடத்துல போய் அந்த மக்கள் வந்து இடப்பெயர்வு செய்வதை வந்து ஒரு காட்சிப்படுத்து. அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதில் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக பஞ்சம் பிழைக்க போவாங்க. அந்த தேயிலை தோட்டத்துக்கு வந்து கூலி வேலைக்கு அடிமைகளாக போகிற ஒரு காட்சியை வந்து பாலா வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார், இவர் எடுத்திருப்பாரு. அதுக்கு எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு செலியன்ட்ட கேட்கும்போது, இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினை காலத்தில் கும்பலாக வந்து சில பேர் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் தங்கள் நிலத்தை விட்டுட்டு வேறு திசை நோக்கி பயணிக்கிற அந்த அவலமான ஒரு காட்சிக்கான ஃபோட்டோகிராஃபில் நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அதில் ஒரு போகிற வழியில் ஒருத்தன் விழுந்து இறந்து போகிறான், அவன் அப்படி கையை வந்து அப்படி மேலே தூக்கும் போது அவனுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த கைகள் உயர்த்துகிற இடத்துல தான் ஒரு இந்த படத்துக்கு பரதேசியில் இன்டர்வலே வரும். அது மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லான காட்சிகளை உலகத்தின் தலை சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்னா அவர் லண்டனில் வந்து ஒரு சர்வதேச அளவில் விருதுகளும் பெற்றார். அதனால் ஒளிப்பதிவுக்கும் ஒரு விருது பெற்றார், அவர் எடுத்த திரைப்படத்துக்கும் ஒரு தேசிய விருது பெற்றார். அடிப்படையில் பயங்கரமான நகைச்சுவை உணர்வு உள்ளவர். அவர் வந்து அவர் இறப்பதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார். மயிலாஞ்சின்னு ஒரு படத்துக்கு அஜயன் பாலா இயக்கிய ஒரு திரைப்படத்துக்கு பண்ணார். நடிகர்களுக்கு பின்னால் போகல. விஜய் சேதுபதி வைத்து ஒரு படம் இயக்குகிற வாய்ப்பு வந்துச்சு அவருக்கு, அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அதே மாதிரி குசேலன் ஒரு படம் வந்துச்சுல, மலையாளத்தில் இருந்து உள்ள ஒரு படத்தை இங்கே பண்ணும்போது செலியன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தை அவர் ஏற்றுக்கல. ஒரு சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் நம்ம பண்ண வேணாம், அதெல்லாம் அவர் வந்து நிராகரித்தார். அது மாதிரி இவருடைய படத்துக்கும் டூலெட்டுக்கும் கோபி நயினார் இயக்கிய நயன்தாரா நடித்த அறம் படத்தும் தான் நேஷனல் அவார்டுக்கு வந்து அதுக்கு போச்சு. அதில் வின் பண்ணது செலியன் படம் தான். அப்போ நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க செலியன் அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கான கதை என்கிட்ட இல்லை, நான் யோசிக்கிறேன்னு சொன்னார். எந்த நடிகர்களுக்கு பின்னாடியும் அவர் போகலை.
இப்போ சில பேர் என்ன பண்ணாங்க, நயன்தாரா கேட்டாங்கன்னா அதுக்கு உடனே உட்காந்து ராத்திரி போல உட்காந்து ஒரு கதை எழுதி அதை இம்ப்ரெஸ் பண்ணி டப்புன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னா கமர்ஷியலாக அவர் போகலை. அவர் டேட்டு கேட்டால் வந்து அதர்வா முரளி, தாரா தப்பட்டையில் வந்து அவர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. சசிகுமார் போன்றவர்களாம் அவரோட நெருக்கமான நட்சத்திரங்களோடலாம் நட்பு இருந்தது. அதெல்லாம் அவர் பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு பியூர் சினிமானா என்னன்னு காட்டணுங்கிறதுக்காக தாங்கிட்ட வேலை பார்த்த ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டை வந்து ஹீரோவாக்கி, எப்படி பாரதி ராஜா வந்து பாக்கியராஜா ஹீரோவாக்கனான்னு சொல்லுவாங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டர், அது மாதிரி தன்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்த சந்தோஷ்னு கவிஞர் விக்ரமாதித்தனுடைய மகன், அந்த சந்தோஷை வந்து ஹீரோவாக்கி டூலட் படத்தை எடுக்கிறாரு. அதில் நடித்த பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் வந்து சின்ன சின்ன வேடங்கள் நடிக்கக்கூடியவங்க, ஷீலான், அவங்களெல்லாம் வச்சு ஒரு பிரமாதமான ஒரு படத்தை எடுத்தார். இதெல்லாம் அவருடைய மகத்தான சாதனை பக்கம். சினிமா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய காம்ப்ரமைஸ். ஒருவேளை இதில் எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற கேள்வி என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? இது எந்த இடத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரியான விவாதங்கள்ல ஏதாவது வந்திருக்கா? இல்லை, தமிழில் இது மாதிரியான முயற்சிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி இயக்குனர்கள் அவங்கெல்லாம் இதை வந்து ஏற்கனவே செய்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்வதேச படங்களுக்கு விழாக்களில் மட்டுமே திரையிடுகிற படங்கள், திரையரங்கை குறி வைக்காமல் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கான திரைப்படங்கள் எடுத்து அதில் வந்து வெற்றி பெறுவதன் வழியாக அதில் வந்து பணம் கொடுக்குறாங்க அவங்க வெற்றி பெற்ற படங்களுக்கு. அதில் மட்டுமே ரெவென்யூ வரக்கூடிய திரைப்படங்களை எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த முயற்சி அவர் செய்தார். இப்போ உலக அளவில் வந்து தமிழ் சினிமா வந்து ஏன் வந்து உலக அங்கீகாரம் பெறவில்லை அப்படின்னா, அது ஒரு மேடைத்தன்மையோட, மிகை நடிப்போட, டான்ஸோட, பாட்டோட, இந்த செயற்கை தன்மையெல்லாம் இருக்குல்ல, அசல் தன்மை இல்லாமல் வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருக்குது. இப்போ அவரே குறிப்பிடுறாரு, பைசைக்கிள் தியூஸுங்கிற ஒரு சைக்கிள் காணா போகுது. ஒருத்தன் டெய்லி போய் வந்து சுவரொட்டி ஓட்டுறவன், போஸ்ட் ஓட்டுற ஒருத்தன் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து சைக்கிள் வாங்குறான், சைக்கிள் ஒருத்தன் திருடிட்டு போயிடறான். அவனோட பரிதவிப்பு இருக்குல்ல, அந்த சைக்கிளை தேடுறது தான் அவனுடைய பயணமே. அவ்வளோதான் கதை. ஒரு 1.5 மணி நேரம் படம். இப்போ கூட கூகுளில் இதில் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம், இலவசமாக கிடைக்கிறது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1948 ஒயிட் அண்ட் பிளாக்ல எடுத்திருக்காங்க. இன்னைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட அந்த படம் நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இப்போ அசலான படைப்புகள், உண்மையான படைப்புகளுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது, மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த மாதிரி படங்களை பார்க்காத ஒரு தலைமுறை இருக்கு இல்லையா, அவன் தான் என்ன நினைக்கிறான்னா, ஒருத்தர் வந்து மேலே இருந்து குதிக்கிறாரு, ஒரே நேரத்தில் வந்து எல்லாரையும் அடித்து சாய்க்கிறாரு, துப்பாக்கி எடுத்து அப்படி சுட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இந்த சூப்பர் ஹீரோயிசம் இருக்குல்ல, சக்திமானில் வர்றது மாதிரி தான் இந்த சூப்பர் ஹீரோயிசத்தையெல்லாம் உண்மைன்னு நம்புறது இருக்கு இல்லையா, இது எவ்வளவு அபத்தமானது. நம்ம ஒரு முட்டாள் கூட நம்ப முடியுமா? ஒருத்தர் 40 பேர் அடிக்க முடியுமா? ஒரே நேரத்தில் வந்து எல்லாரையுமே ஒருத்தன் ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கையில் ஒருத்தன் வெற்றி மட்டுமே பெற முடியுமா? உலகத்தில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவன் எவனாவது இருக்கிறானா? இந்த மாயைகளை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக சினிமா இருக்குது. ஆனால் அசலான வாழ்க்கைக்கு அருகில் இருக்கக்கூடியதை நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா சம்பவங்களுமே கதைகள் தான். அதை வந்து நம்ம படமாக்க முடியும். அதுக்கு வந்து தொழில்முறை நடிகர்கள் தேவையில்லை, நம்மளோட சக மனிதர்களே கூட அது எல்லாருமே நடிகர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியை சக்ஸஸ் பண்ணி காட்டார். இப்போ அடுத்து ஒரு படம் ஒன்று அவர் இயக்கி சர்வதேச விழாக்களுக்கு அது காத்திருக்கு. அவர் திடீர்னு இறந்துட்டார், நோய் வாய்ப்பட்டு. அது பெரிய ரவுண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளர்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து உலக சினிமாவை வந்து தமிழ் சினிமாவை உலக சினிமாவாக மாற்றிடுச்சு. செலியன் மறைந்தாலும் செலியன் உருவாக்கிய போட்ட விதைகள் அதில் ஏதாவது விருட்சமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நூற்றுக்கணக்கான பேர் உருவாக்கியிருக்காரு. அவர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் பல பேர் இயக்குநர்களாக ஆகியிருக்கிறாங்க. அவர் உருவாக்கிய ஒரு பரம்பரைன்னு இருக்குல்ல, இப்போ நீங்கள் கவிதை எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை, பாவேந்தர் பரம்பரை மாதிரி. அது மாதிரி நீங்கள் மகத்தான இயக்குநர்கள், நீங்கள் பாரதி ராஜாவை பார்த்து நிறையா பேர் வந்து சினிமாவுக்கு வந்தாங்க. இப்போ நம்ம ஊர் வாழ்க்கையை வந்து ஒருத்தர் அப்படியே ஸ்க்ரீனில் சொல்கிறாரு, நம்ம கிராமப்புற வாழ்க்கையை, ஒரு தண்டட்டி போட்ட கிழவியோட கதையை, இதெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாரதி ராஜா போட்ட விதை தான் ஒரு தாய் கிழவி மாதிரி ஒரு படம்லாம் பின்னாடி வருது. அதனால் பல திரைப்படங்கள் நீங்கள் வந்து பாக்யராஜ் மாதிரி ஒருத்தர் நடிக்கும் போது தான் யார் வேண்டுமானாலும் நடிகராக முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து ஒருத்தருக்கு பிறக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறும்படங்களின் வரிசைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஷார்ட் ஃபிலிமில் வழியாக தான் விஜய் சேதுபதி போன்றவர்கள்லாம் வர்றாங்க. இந்த தலைமுறையை உருவாக்கிய பல புதிய இயக்குநர்களுடைய அலை இருக்குல்ல, அது எல்லாமே குறும்படங்களின் வழியாக, ஷார்ட் ஃபிலிம் வழியாக வந்துச்சு இல்லையா. அது மாதிரி அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து முழுக்க வந்து நடிகர்களை சார்ந்ததல்ல சினிமா. இப்போ ஓடிடி தளம் வந்துருச்சு. இனிமேல் வந்து திரையரங்கம் மட்டும்தான் சினிமா பார்க்குறதுக்கான வாய்ப்புங்கிற இடம் வந்து இல்லை. ஒவ்வொரு வீடுகளுமே ஹோம் தேட்டராக மாறக்கூடிய ஒரு வளர்ச்சி நிலையை போக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அதனால் அறிவியல் வளர்ச்சியில் ஆளாளுக்கு வந்து இப்போ எப்படி யூடியூப் சேனல் நடத்துகிறான், நம்மளா ஒரு கேமரா வாங்கிக்கிறோம், நம்மளே பேசிக்கிறோம், நம்மளே எடிட் பண்ணிக்கிறோம், நம்மளே போஸ்ட் பண்ணுறோம். திடீர்னு லட்சக்கணக்கான பேரும் பார்க்குறேன், சில பேர் பார்க்க மாட்டேங்கிறான், 10,000 பேர் பார்க்குறேன், 100 பேர் கூட பார்க்குறேன். ஆனாலும் இவ்வளோ பேர் முயற்சி செய்கிறாங்கல்ல. அப்போ ஒரு காலத்தில் என்னவாக இருந்துச்சுன்னா, மேடை பேச்சுங்கிறது ஒரு ஸ்டார் பேச்சாளர் தான் பேச முடியும், பிரபலமான ஒருத்தர் தான் பேச முடியும், மற்றவங்களுக்கெல்லாம் கூட்டம் வராது அப்படின்னு இருந்துச்சுல. இப்போ சாமானியர்கள் என்ன செய்கிறான், ஒரு யூடியூப்பில் வந்து பேசுகிறான்ல,
இது வெற்றியும் பெறுதா இல்லையா, மக்கள் கவனமும் பெறுதா இல்லையா? இப்போ தொழில்முறை பேச்சாளர்கள் பேசாமல் நீயா நானா மாதிரி ஒரு டாக் ஷோவில் சாமானியர்கள் பேசும்போது பல பேர் பார்க்குறாங்களா, அது மாதிரி இந்த சுயாதீன சினிமாக்களும் எதிர்காலத்தில் எல்லா இளைஞர்கள் கையிலையுமே திரைப்படம் என்பது அவனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பதிவை செய்வதற்கு ஒரு வாழ்க்கை உருவாக்க முடியும், ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்காரு. அந்த இளைஞர்களின் தொடர்ச்சி வெற்றி பெறுவார்கள் தொடரும். நன்றி.